ரோகிணிக்கு எக்காரணத்தை கொண்டும் நம்ம முத்து மீனா பாவம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, அதுதான் உண்மையும் கூட. பாம்புக்கு பால் வாக்குறதே இவங்க 2 பேத்துக்கு வேலையாக போச்சு. நிச்சயமாக அது என்னைக்கா இருந்தாலும் இவங்களை சீண்டிதான் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, அப்படி என்ன இவங்க பாவம் பார்த்தாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. மனோஜ் ரோகிணி என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கே நல்லா தெரியும். 2 பேர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. விஜய் அதற்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேர் தான் இறக்கப்பட்டு போய் அண்ணாமலைகிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், வேறு ஏதாவது இவங்களை சேர்த்து வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி பண்ணுற முயற்சிகளாக இருக்கட்டும், 2 பேரும் தேவையே இல்லாத வேலையில் போய் மூக்க நுழைச்சி அவங்க இவங்களை அசிங்கப்படுத்தி இவங்க அவமானப்பட்டு இதெல்லாம் இவங்களுக்கு தேவையா? பல முறை இந்த விஷயங்களை அவங்க சந்திச்சிட்டாங்க. ஆனால் அப்படி சந்திச்சும் அவங்க கொஞ்சம் கூட திருந்தலை அப்படின்றத நம்மளால் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெரியலை. ஏன்னா ஒரு தடவை 2 தடவை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 100 தடவைக்கு மேலே இவங்க 2 பேரும் ரோகிணி கிட்ட அசிங்கப்பட்டிருப்பாங்க. அப்படி பட்டும் இவங்க 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த வகையிலும் சரி கிடையாது. இவங்க கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒதுங்கினாலே போதும் இல்லையா? எதுக்காக போய்கிட்டு? ஏன்னா ஏதாவது இவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணால் பதிலுக்கு அவங்க ஒரு கெட்ட விஷயமா தான் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, 2 பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு போய் நீங்கள் நல்லது செய்யணும் வேணாம், கெட்டது செய்ய வேணாம், இவங்க வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா போதும், இவங்க நிம்மதியாக இருக்கலாம். அதை விட்டுட்டு போய் ரோகிணி பாவம் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் பண்ண போய் தான் இவங்களுக்கு இனி அடுத்த பிரச்சனை வரப்போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு ஒரு விஷயம் அவங்க தெளிவாக முடிவெடுத்துட்டாங்க. நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் முத்து தான். முத்துவால் தான் நம்ம இந்த நிலைமையில் இருக்கோம். அவன் தான் என்னை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெஞ்சன்ஸோடு அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். இப்போ அதற்கான டைம் அவனுக்கு வந்ததும் என்னை கரெக்டாக போட்டு கொடுத்துட்டான். அது வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மட்டும்தான் ரோகிணி யோசிக்கிறாங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோம்? 27 லட்ச ரூபாய் நம்ம எடுத்துக்கிட்டது, ஆட்டையை போட்டது நம்ம தப்பு அப்படின்றதுக்கு மட்டும் அவங்க அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க. நம்ம பண்ணது தப்பு, அதுக்கு தண்டனை கிடைச்சிருக்குது அப்படின்றதுக்கு மட்டும் அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. அவங்க பண்ணது முழுக்க சரி, நம்ம எந்த தப்பும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு மெதப்பில் தான் இருக்காங்க. இது அவங்க எங்க போய் அழிவின் பாதைக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நிச்சயமா இதற்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இதுக்கு அவங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா தன்னோட தப்பை உணரல அப்படின்னா அது மனுஷியே கிடையாது. இவ்வளோ நாள் வரைக்கும் எல்லா தப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு சாதாரண பண விஷயம்தான். இதுக்கே இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி வந்திருக்குது அப்படின்னா நாளைக்கு நீங்கள் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்குது, உங்களுக்கு குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் நம்ம விஜயா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நல்லா யோசிச்சு பார்த்து அவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருந்திருக்கலாம். சரி, 1000 தான் இருந்தாலும் இது சீரியல் தானே, நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சரிங்க, இன்னைக்கு எபிசோட் நடந்த விஷயங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா, ரோகிணி நம்ம முத்துவை பழி வாங்கணும், அதுபோக மனோஜை தன் கைக்குள்ளே போட்டுக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை போட்டிருக்கிறாங்க. எதற்காக முத்துவை பழி வாங்கணும் அப்படின்னா, நம்மளோட இந்த நிலைமைக்கு இன்றைக்கி நம்ம அழுதுகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் முத்து தான். கண்டிப்பாக முத்துவை ஒரு நாள் நம்ம அழுக வைக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, மனோஜும் தன்னோட அழுகைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. இன்றைக்கி மனோஜ் என் பக்கம் நின்று நானும் இந்த விஷயத்தை பண்ணினேன், 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக ரோகிணி அந்த இடத்துல ஒரு சாக்ரிஃபைஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்திருக்காது. ஆனால் மனோஜ் அவங்க அம்மா கூட இருந்துக்கிட்டு இவங்களுக்கு ஆதரவாக நிக்கல் அப்படின்றதும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முத்துவையும் பழி வாங்கணும், மனோஜையும் நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிறணும், மனோஜை வச்சு தான் நம்ம இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்துருக்காங்க. ஒரு வழியாக இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா அண்ணாமலை தான். அண்ணாமலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரோகிணி நீ இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தனா அவள் ஃபாரின் போயிடுவா அப்படின்ற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. விஜயா ஒரு பணப்பை அப்படின்றதுனால இவ ஃபாரின் போயிட்டா அப்படின்னா இவளை நம்மளை பிடிக்க முடியாது, ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் பணமும் ஃபாரினுக்கே போயிடும் அப்படின்ற ஒரு பயம் வந்தது. ரோகிணி மேலே உள்ள பாசம்லாம் வரல, ரோகிணி கிட்ட இருக்கிற பணம் மட்டும்தான் அவங்களுக்கு கண் முன்னாடி வந்தது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரோகிணி கூட பேசுறதுக்கு சம்மதம் சொல்லி வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்து அப்படின்னா, ரோகிணி அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி, இனிமேல் இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதற்கு விஜயா இருந்துக்கிட்டு ஓகேம்மா இதுதான் முதலும் கடைசியும், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த தப்பும் பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் அது நிச்சயமாக என்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இந்த பிரச்சனை இப்போதைக்கு ஓவர். ஆனால் இந்த பிரச்சனை முழுசாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட முடியாது. இப்போதைக்கு ஓவர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பிரச்சனை நிச்சயமாக கண்டினியூ ஆக தான் போகுது. அதை நம்ம பார்க்க தான் போகிறோம். சரி, இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. சகஜமாக எல்லாமே பிரச்சனையெல்லாம் முடியுது. அண்ட் இப்போ விஜயா ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை இனிமேல் நீங்கள் என்ன பண்ணாலும் என்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் இது தண்டனை கிடையாது இல்லையா? ஸோ இது தண்டனை கிடையாது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு.
முத்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் அன்னைக்கு வந்து சத்யா ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு தண்டனை கொடுக்கணும், மீனா வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய ட்ராமா போட்டாங்க நம்ம நீதிபதி. ஆனால் நம்ம நீதிபதியே இப்படி நீதி தவறலாமா? இது சரியா? இது சரிப்பட்டு வருமா? அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. டேய், எதையும் சுற்றி வளைக்காது பேசு, என்ன நேரடியாக எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க, அன்னைக்கு நடந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும், அதில் வந்து மீனா சம்மந்தப்படவே இல்லை, பட் மீனா தான் குற்றவாளி, மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன இதே வாய் இன்னைக்கு ரோகிணி தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சும் பேச மறுப்பது ஏனோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இதுக்கு அவங்க கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா ரோகிணி கிட்ட பணம் இருக்குது, அந்த ஒரு விஷயம் தான். ரோகிணி பண்ணியிருக்கா அப்படின்னா நான் அவளை அடித்தேன், மீனாவை நான் அடிச்சேனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது மட்டும் தானே செஞ்சீங்க, வேற ஒன்றுமே செய்யலையே. ஏன் ரோகிணி பார்லர் அம்மா நீங்கள் வீட்டை விட்டு துரத்தி இருந்திருக்கலாம், இல்லது ரோகிணி இருக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சம்திங் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் செய்யலையில, உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு கோவத்தில் தானே நீங்கள் அரைஞ்சிங்க. ஆனால் மனோஜுக்கும் அந்த தண்டனை கிடைக்கலையா? ஸோ மனோஜுக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுக்க போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா பார்லர் அம்மாவுக்காவது கொஞ்சோண்டி தண்டனை அப்படின்ற பேரில் ஏதோ பண்ணீங்க, சம்திங் 2 அடி கூட கொடுத்தீங்க. ஆனால் உங்கள் மகன் மனோஜுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க, என்ன கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி முத்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறாரு. இது ஒரு நியாயமான கேள்வி, சராசரியாக மனுஷனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தோன்றமான ஒரு கேள்வி தான். ரோகிணிக்கு தண்டனை கொடுத்தீங்க, ஏதோ பேருக்கு 1-2 அடியாவது கொடுத்தீங்க, ஆனால் உங்கள் மகன் மனோஜுக்கு எதுவுமே கொடுக்கலையே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ முத்து இப்போது தீர்ப்பை வந்து அம்மா சொல்ல வேணாம், ஏன்னா அம்மா நீதி தவறிட்டாங்க, இனிமேல் அவங்க நீதிபதி கிடையாது, நான் இந்த இடத்துல நீதிபதியாக மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கம்பெனி இருக்குல்ல, அதாவது விஜயா ஹோம் அப்ளையன்ஸ், அது யாருக்குள்ளது? மனோஜுக்குள்ளது. இனிமே அது மனோஜுக்குள்ளது கிடையாது. மனோஜுக்கு 2 ஆப்ஷன், ஒன்று அந்த கம்பெனி அப்பா பேரில் இருக்கணும், அப்படி இல்லையா நம்ம 3 பேருக்கும் அதில் பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன்னா இது வந்து உன்னோட சொந்த பணத்தில் ஆரம்பித்தது கிடையாது, நீ அப்பாவோட காசில் ஆரம்பிச்சிருக்க. மேபி நீ அந்த 30 லட்ச ரூபாயை வாங்கிட்டு வந்து நீ அப்பா கையில் கொடுத்துன்னு அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா ஒருவேளை மேபி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உனக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ நீ அந்த வாய்ப்பை தொலைச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல மனோஜுக்கு சரியான கோபம் வருது. டேய், அப்போ என் கடையை ஆட்டைப்பட பார்க்குறியா? வாய்ப்பே கிடையாது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நான் கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கேன்டா, நான் செதுக்கி வச்சிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ செதுக்கி வச்சாலும் சரி இல்லை நீ செஞ்சு வச்சாலும் சரி அது எனக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த கடையோட ஓனர் அப்பாவா மாறணும் அப்படின்ற மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, டேய் காலம் போன காலத்தில் ஏன்டா என்னை இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்து வந்து எதை மனசில் வச்சுட்டு பேசுகிறார் அப்படின்னா, இன்னைக்கு யாரோ ஒருத்தன்ட்ட போய் அப்பா வேலை செய்கிறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னா அப்பா போய் வெளியே போய் வேலை செய்யணும் அப்படின்ற ஆசை அப்பாவுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக இன்னொருத்தண்ட போய் வேலை செய்யணும்? நம்ம கம்பெனி சொந்த கம்பெனி இருக்குது, அதில் போய் கல்லால் போய் உட்காரலாம், ஓனராக கெத்தாக இருக்கலாம், இதை விட்டுட்டு எதுக்காக அப்பா போய் தேவையில்லாமல் இன்னொருத்தண்ட போய் கஷ்டப்படணும் அப்படின்றத மனசில் வட்டு மச்சுன்னு பேசுகிறாரு. ஆனால் மனோஜுக்கு வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இவன் பொறாமையில் பேசுகிறான், நம்ம கம்பெனியை வந்து பிடுங்க பார்க்குறான் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட். மனோஜோட மைண்ட் தாட் எப்பயுமே ஒரு சரியாகவே இருக்காது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், எது குறுக்கு வழி, எது ஷார்ட்டாக நம்ம முன்னேறதுக்கான வழி, எப்படி பண்ணால் நமக்கு பணம் கிடைக்கும், இது மட்டும்தான் இருக்கும். ஸோ முத்து ஏன் சொல்கிறான், எதுக்காக சொல்கிறான், இதில் என்ன நல்ல விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதே கிடையாது. அவர் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாரு, சண்டை போடுற வர்றாரு. அண்ணாமலை வந்து, டே இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாதுடா, நான் தான் இப்போ வேலைக்கு போகிறேன்ல, உனக்கு என்ன பிரச்சனை, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொன்னாலும் முத்து இந்த விஷயத்தில் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறார். முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லைப்பா நீ அந்த கம்பெனியில் பொறுப்பேற்கணும் அப்படின்ற மாதிரி முத்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் மனோஜை நம்பி எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின்றது முத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் முத்து இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, நீ தான் அந்த கம்பெனியோட ஓனராக இருக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே தாங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இது விஜயா வந்து ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படி இவ்வளோ நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாதம் அவன் கஷ்டப்பட்டு அவன் உழைப்பில் உருவாக்குன இந்த விஷயத்தை நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாமா, அவ்வளோ அசால்ட்டாக அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாத்துக்கும் முத்து ரெடியாக பதில் வச்சுருக்காரு. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இவனுக்கு வந்து ஒரு நாள் தான் வாய்ப்பு, 1 or 2 days அவன் எடுத்துக்கிட்டோம், டைம் எடுத்துக்கிட்டோம், ஒன்றே இந்த கம்பெனிக்கு ஓனராக அப்பாவை போடணும், இல்லையா பங்கப்பிரி அப்படின்ற மாதிரி கேட்க, ரவிக்கு வந்து எதுனாலும் ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி ரவி சொல்ல, இல்லை ரவி இந்த விஷயத்தில் ஒரு முக்கியமான முடிவு எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்க மாட்டேங்கிறாரு. ஆனால் சுருதி சொல்கிறாங்க, முத்து சொல்கிறது சரிதானே, ஒன்று இதை ரவி பேர்லையும் பாதி எழுதி கொடுங்க, அப்படி இல்லையா அங்கிள் பேரில் இருக்கட்டும், என்னைக்கு பிரிக்கிறோமோ அன்னைக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம், அது வரைக்கும் அங்கிள் பேரில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்ல, பட் முத்து ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறார் அப்படின்னு புரியுது. என்ன விஷயத்தை மனசில் வச்சுட்டு சொல்கிறார் அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனால் சுருதிக்கு புரியுது, முத்து ஏதோ ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி தான் சொல்கிறாரு.
கேட்குறாரு அப்படின்றத. சரி, இந்த பிரச்சனை முடியுது. அங்கிட்டு வந்து டீமாக பிரிகிறாங்க. இந்த பக்கம் டீமில் பார்த்தீங்கன்னா ரவி, சுருதி, மீனா, முத்து இவங்க 4 பேர் இருக்காங்க. அந்த டீமில் பார்த்தீங்கன்னா 3 பேர். யார்? நம்ம விஜயா, ரோகிணி, அப்புறம் மனோஜ். அண்ணாமலை வழக்கம் போல் அம்பேர் தான், நடுவில் நிற்க வேண்டியதான். ஏன்னா அவர் தான் பொறுப்பாக இருக்காரு. நான் எப்படி பார்த்தா முத்து பக்கம் தான் நின்றுருக்கணும். ஆனால் அவர் நான் நடுநிலை தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நிற்கிறாரு. முள்ளா இருந்தாலும் நடுவில் தானே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடுவில் நிற்கட்டும், ஒரு வாரமாக நிற்க சொல்லுவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து இவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம முத்துவோட டீம் எதுக்குடா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தேன், அவன் கம்பெனியில் நம்ம எதுக்குடா பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறோம், அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு அது பிரச்சனையே கிடையாது, நமக்கு தேவை அப்பாவோட காசு அப்பாவுக்கு வரணும், அது மட்டும் தானே உன்னோட நோக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரவி கேள்வி எழுப்புறாரு. அப்போ அதுக்கு முத்து சொல்கிறாரு, டே நல்லா யோசிச்சுப்பாரு, அப்பாவுக்கு இப்போ என்ன வயசாகுது, 70 வயசாகுது. இந்த வயசில் யாரோ ஒருத்தட்ட போய் வேலை பார்க்குறதுக்கு பதில் நம்ம கம்பெனியில் கெத்தா கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கலுமே, நீ நல்லா எழுதி வச்சுக்கோ, என்னைக்கா இருந்தாலும் அந்த மனோஜ் வந்து நம்மளை வந்து அதுக்கு ஓனர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டான். அப்பா வேணா மேபி வந்து உட்காந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நினைப்பானே தவிர நம்மளை வந்து நிச்சயமாக அதுக்கு அலோவ் பண்ண மாட்டான். எல்லா விஷயத்தையும் நான் மனசில் வச்சுருந்தாண்டா பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் முத்துவோட நல்ல மனசு இங்கே எல்லாருக்கும் புரியுது. ஆமாடா முத்து, நீ சொன்னது சரிதான்டா, சாரிடா, நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்லடா இது என்ன புதுசா, என்னை புரிஞ்சுக்கிட்டா யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டு சொல்கிறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் முத்து நான் வந்து உடனே ஓகே சொன்னேன், நான் உடனே கேட்டேன் அப்படின்ற மாதிரி சுருதி சொல்ல, அப்போ முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாத்தியாடா நேற்று வந்த பலகுரலுக்கு புரிஞ்சது கூட உனக்கு புரியல பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அந்த அவங்களுக்குள்ள ஒரு கலகலப்பாக ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்குது. அவங்க வந்து அதை தாண்டி அடுத்த விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மீனா அவங்களுக்கு நடந்த ஒரு துக்க சம்பவத்தை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க அந்த மாடல் கொண்டு போனாங்க இல்லையா, அதை பிரேக் பண்ணது, அது உடஞ்சது, அந்த விஷயத்தை பற்றி இவங்க முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இந்த மாதிரி போட்டியாக ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்கள எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல, ஏன்னா அவங்க நேரடியாக என்கிட்ட மோதலை, என்கிட்ட வந்து அவங்க அநாகரிகமாக மோதுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, முத்து சொல்லிட்டாரு, சரிம்மா நீ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அடுத்த தடவை அவங்க வந்தாங்க அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் போடு, அடுத்த செகண்ட் நாங்கள் வந்து நிற்பேன் அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மீனா கொஞ்சம் தைரியமாக அவங்களோட தொழில் பார்க்கலாம். தொழில்னாலே பிரச்சனை தானே, அதுவும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னா சொல்லவே வேணாம், காம்படிஷன் இருக்க தான் செய்யும். காம்படிஷன் இருக்கிறது பிரச்சனை கிடையாது, இப்படி வன்முறையாக சில விஷயங்கள் செய்யும்போது தான் அங்கே ஒரு பிரச்சனை வருது. சரிங்க, இப்போ இவங்க டீம் என்ன பேசிக்கிறாங்க, ஏன்னா அந்த டீமும் முக்கியம் இல்லையா, அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ என்னடா பண்ணுறது, முத்து பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா 3 கால் அப்படின்னு சொல்லுவான், எப்படியாவது அவங்க அப்பாவை இந்த கம்பெனிக்கு ஓனர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவனால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் செய்வான். இதுக்கு நம்ம அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஆனால் இந்த விஷயம் நடக்கக்கூடாது. இப்போ என்ன பிரச்சனை, அவனுக்கு தேவை பணம், அந்த 27 லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அவனால் எதுவுமே பேச முடியாது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்ல, எல்லாரும் யோசிக்கிறாங்க எப்படி இந்த பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது எல்லாரோட ஒட்டுமொத்த பார்வையும் நம்ம ரோஹிணி மேலே தான் திரும்புது. ரோஹிணி நீ என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. ரைட்டு, இவங்க அங்கே சுற்றி இங்கே சுற்றி இப்போ நம்மக்கிட்ட தான் வந்து நிற்பாங்க அப்படின்றது ரோஹிணிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இந்த முறை அவங்க அந்த 27 லட்ச ரூபா பணத்தை அவங்க ஏற்பாடு பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக ரோஹிணி மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வராது. ஏன்னா இருக்கிற பேரும் போயிருச்சு, இந்த 27 லட்ச ரூபாயை வச்சு தான் எங்கள் அப்பா கொடுத்தது அப்படின்னு சொல்லி கெத்தாக ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுவும் இல்லை அப்படின்னா இவங்க இந்த பேரை மறுபடியும் சம்பாதிக்கணும், எங்கள் அப்பா கொடுத்த காசு அப்படின்றத மறுபடியும் அவங்க நிலைநாட்டணும் அப்படின்னா இந்த பணத்தை அவங்க ரெடி பண்ணி தான் ஆகணும். 27 லட்ச ரூபா எப்படியாவது கொடுத்தா மட்டும்தான் அவங்க பேரில் இருக்கிற ஒரு பிளாக் மார்க் மாறுமே தவிர, இல்லை இந்த பணத்தை அவங்களால ரெடி பண்ண முடியல, இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா அந்த பிளாக் மார்க் மேலும் அது பெருசாகும், மேலும் அது வந்து விஜயாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும். உண்மையை சொல்லு, உங்க அப்பா மலேசியால தான் இருக்காரா, இல்லை நீ என்கிட்ட போய் சொல்றியா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க வரும். அப்போ ரோஹிணி கிட்ட பார்த்து கேட்குறாங்க, ரோஹிணி நீ என்னமா பண்ண போற, நீ உங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லு, ஜஸ்ட் 27 லட்ச ரூபா அப்படியே கிள்ளிக்கிற மாதிரி தூக்கி எறியட்டும், அந்த எடுத்துட்டு வந்து அப்படியே இவங்க மூஞ்சில் எரிஞ்சிருவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பிரச்சனை இதோட முடிஞ்சிடும், நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி விஜயா ரோஹிணியை பார்த்து சொல்ல, மனோஜும் அதே விஷயத்தை தான் ரோஹிணிகிட்ட சொல்கிறாரு. ரோஹிணி உன்னால் முடியும் ரோஹிணி, நீ பண்ணு, உங்கள் அப்பா கிட்ட பணத்தை கேளு, எடுத்து இவங்க மூஞ்சில் எரிஞ்சிட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், இனிமேல் இவங்க சங்கார்த்தமே நமக்கு வேண்டாம். ஏன்னா இவங்க கூட நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு தான் பிரச்சனை, இவங்களால நமக்கு தான் அதிக பிரச்சனை வரும். ஸோ இவங்களை எப்படியாவது இங்கே கலட்டி விட்டுட்டு நம்ம அடுத்த வழிக்கு முன்னேறணும் அப்படின்னா நமக்கு இப்போ அந்த பணம் தேவைப்படுது, உங்கள் அப்பா கிட்ட நம்ம என்னைக்கா இருந்தாலும் திருப்பி கொடுத்துடலாம், ஆனால் இப்போ நமக்கு பணம் தேவைப்படுதுல, அதுக்கு நீ ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணு, உங்கள் அப்பா கிட்ட பணம் கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, ரோஹிணிக்கு உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அட பாவீங்களா, டே அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நீங்கள் என்கிட்ட தான் வருவீங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட வருவீங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியாதுடா அப்படின்ற மாதிரி அவங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கூட யோசிச்சிருக்கவே மாட்டாங்க, இங்கே சுற்றி கடைசியில் வந்து நம்மகிட்ட தான் காசு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க இங்கே தான் வருவாங்க அப்படின்னு சொல்லி.
ஸோ இப்போ ரோஹிணி இந்த பணத்தை ரெடி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ தப்பிக்க முடியாது. இது வரைக்கும் தப்பிச்சிருந்தாலும் இப்போ அவங்களால தப்பிக்கவே முடியாது. மாட்டிக்கிட்டாங்க. பணம் ரெடி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுக்கப்புறம் பணம் கொடுக்கல அப்படின்னா பேர் கெட்டு போயிடும். ரோஹிணி ப்ராடு, அவள் ஒரு ஏமாத்துக்காரி அப்படின்ற ஒரு லெவலுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்னா இவங்க இப்போ இந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணும். எப்படி ரெடி பண்ண போகிறாங்க? இவங்களுக்கு யார் தெரியும்? யார் இவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கறதுக்கு யார் இருக்கா? யாருமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொள்ளையடிச்சா மட்டும்தான் உண்டு. ஆனால் அதையும் செஞ்சாலும் செய்வாங்க. இவங்க இவங்க சுயநலத்துக்காக, இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த விஷயங்கள்னாலும் பண்ணக்கூடிய ஆள் தான். இந்த விஷயம் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுல எந்த ஒரு நிச்சயமும் கிடையாது. ஸோ நிச்சயமாக இந்த விஷயத்தை இவங்க பண்ண தான் போகிறாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை சமாளிக்கணும் அப்படின்னா யாரோட பணத்தையாவது திருடி கொடுத்தாவது இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். இல்லை அப்படின்னா இந்த பிரச்சனை மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். மனோஜ் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறான். இந்த சூழ்நிலையில் கூட நீ உன்னால் பணம் ரெடி பண்ணி கொடுக்க முடியலன்னா நீ என்ன பொண்ணு, நீ என்ன மருமகள், நீ என்ன பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி விஜயா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால ரோஹிணி எப்படியாவது இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அவங்க இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணாலும் இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை, அவங்க மேலே உள்ள பிளாக் மார்க், இது எதுவுமே மாறாது அப்படின்னா கண்டிப்பாக மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இவங்க ஏதாவது விஷயம் பண்ணி உருவாக்குனா மட்டும் உண்டே தவிர மற்றபடி இவங்க எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் இந்த விஷயங்கள் எதுவுமே மாறாது. ஸோ அதனால இப்போ இவங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், இந்த பணம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் சாத்தியம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரோஹிணி மாட்டிக்கிடுவாங்க. நீ சொன்னது எல்லாம் பொய்யாமா, நீ அப்போ சொன்னதில் உண்மையே கிடையாதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான், ரோஹிணியோட வேஷம் கலைஞ்சு போயிடும். இந்த வேஷத்தை கண்டிப்பாக கலைய விடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க அடுத்து இந்த பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. வேறு வழி கிடையாது இல்லையா? ஏன்னா இந்த பணத்தை அவங்க கொடுத்து தான் ஆகணும். அப்போது எப்படி இந்த பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ அவங்க அப்படி நினச்சா மட்டும்தான் அடுத்து ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ண போகிறாங்க அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ண போகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான ரீசன் வேணும் அல்லது ஒரு காரணம் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இவங்க தப்பிக்க முடியும். இல்லை அப்படின்னா இது இவங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பிரச்சனை தான். ஸோ இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலனாலும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கப்புறம் அவங்க மிகப்பெரிய ஒரு திருட்டு சம்பவத்தை அவங்க அரங்கேற்ற போகிறாங்க. அதிலிருந்து அவங்க தப்பிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு தெரியாது. பட் இந்த பணத்தை கொடுக்கறதுக்காக அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா அவ்வளோதான், இவங்களை அடித்து துரத்துறதுக்கான வேலையை தான் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்க இதுக்கப்புறம் என்ன எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோதான். இந்த வீட்டில் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா ரோஹிணியை பற்றி வெளியே வரும். அதுக்கப்புறம் யாருமே ரோஹிணிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரோஹிணிக்கு எல்லா விஷயமும் புரியுது. அப்போ ரோஹிணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்ம மேலே உள்ள ஒப்பீனியன் மாறும் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த பணத்தை கொடுக்கறதுக்கான ஏதாவது விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக இந்த பணத்தை அவங்க கொடுத்தே ஆகணும். ஏன்னா இல்லை அப்படின்னா அது எல்லாம் பிரச்சனை அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ தான் போய் நம்ம வித்யாட்ட கேட்குறாங்க, வித்யா எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும் வித்யா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எவ்வளோ பணம் அப்படின்னு கேட்டோடனே வித்யா ஷாக் ஆகிட்டாங்க. எம்மா தாயே, இங்கே பாரு, என்கிட்ட ஒரு 5 10 கேளு, நான் கொடுக்குறேன். அதுக்காக நீ இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் என்கிட்ட கேட்காதம்மா. இதுக்கு இந்த அமௌண்ட்டுக்கும் எனக்கும் தகுதியே கிடையாது. அதை கொடுக்குற அளவுக்கு நான் ஒருத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி வித்யா சொல்ல, ஏதாவது லோன் அரேஞ்ச் பண்ணலாமா, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாமா, ஏதாவது பண்ணி இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. பட் என்ன யோசித்தாலும் அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிரச்சனை இப்போ ரோஹிணியோட கைமீறி போயிருச்சு அப்படின்றப்ப இதை கண்டிப்பாக தடுக்க முடியாது அப்படின்றது ரோஹிணிக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அவ்வளோ தூரம் தெரிஞ்சும் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியலை. கண்டிப்பாக ரோஹிணி ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்க போகிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக ஒரு விஷயம் மட்டும் சொல்ல முடியும், இதுக்கப்புறம் ரோஹிணி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினாலும் அதை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா எல்லாம் கைமீறி போயிடுச்சு. இதுக்கப்புறம் ரோஹிணி என்ன விஷயங்கள் பண்ணாலும் அவங்கள பற்றின உண்மைகள் வெளியே வந்துடும். ஸோ அவங்க யார் என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ரோஹிணியோட விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது ரோஹிணி இதுக்கப்புறம் எல்லா விஷயத்துலையும் அவங்க பார்த்து செஞ்சாங்க. இவ்வளோ நாள் அவங்கள செதுக்கி வச்சுருக்காங்க, ஒவ்வொரு பில்லராக எடுத்து செதுக்கி வச்சுருக்காங்க. அவங்க கட்டடம் அப்படியே உடஞ்சி போயிடும். அவங்கள யாருமே நம்ப மாட்டாங்க, அவங்க யாருமே மதிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, பஞ்சாயத்து ஓவர்.
அதுக்கப்புறம் ரோஹிணி அந்த வீட்டில் இருக்க முடியாது. ஏன்னா இவங்கள விஜயாவை வந்து எதிர்த்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் இருக்க முடியாது. மீனாவுக்கு என்ன நிலைமை அப்படின்றது கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, மீனாவுக்கு என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்றத எல்லாத்தையும் அவங்க கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தும் அவங்களால எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா இவங்களை பற்றின விஷயங்கள் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். மீனா பற்றின விஷயங்கள் வெளியே வந்தாலும் அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இவங்களை பற்றின விஷயங்கள் வெளியே வந்துடக்கூடாது, இவங்க வந்து மாட்டிடக்கூடாது, இவங்க வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட எண்ணம். அப்படின்றதுனால எங்கேயுமே அவங்க வந்து மீனாவை விட்டு கொடுக்காம எல்லா இடத்துலையும் மீனாவை பலிகடை ஆக்கிக்கிட்டு ஸோ இந்த விஷயங்கள் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே நிலைமை தொடர்ந்தால் நாளைக்கு அவங்களுக்கும் இதே விஷயம் தான் நடக்கும். எல்லா இடத்துலையும் மீனா வந்து இவங்களை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இந்த முறை கூட மீனா ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்து அவங்க பெருசாகவே எடுத்துக்க போகிறது கிடையாது. ஸோ மீனா இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காளே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நினைக்க மாட்டாங்க. மீனாவை வந்து எப்படா அடுத்து கவுக்கலாம் அப்படின்னு தான் அவங்க இப்போ வரைக்கும் வழி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கிடைக்கலாம், மீனா வந்து நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுடலாம் அப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இனி இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்து தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வன்மத்தில் இருக்காங்க. முத்து தான் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம், முத்துவால் தான் இந்த பிரச்சனைலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்தில் முத்துவை இழுத்து விட்டுட்டு, ஆனால் அவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க பண்ண தப்பை கொஞ்சம் கூட அவங்க ரியலைஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆமாம், நம்ம இப்படி தப்பு பண்ணியிருக்கோம், இந்த பிரச்சனை வந்து வெளியே வந்திருக்குது, அதனால தான் இது வந்து பிரச்சனையாக மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் தாட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன தப்பு பண்ண, நம்ம எந்த தப்பும் பண்ணல, நமக்கு என்ன பிரச்சனை, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி இவங்க கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இது வந்து முடிவுக்கான நேரம் வந்துருச்சு. ரோஹிணி இதுக்கப்புறம் மாட்டலை அப்படின்னா உலகத்திலே பெஸ்ட் கிரிமினல் அது யாருன்னா நம்ம ரோஹிணி தான். ஸோ அதனால் நம்ம ரோஹிணி ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக முடிவெடுத்துக்கிடணும். இவங்க இதுக்கப்புறம் வந்து தப்பிக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளோட ஆசை. பார்ப்போம் என்னதான் நடக்குது, இவங்க எப்படி சிக்கிறாங்க அப்படின்றது இதுக்கப்புறம் வர எபிசோடில் தெரியும். இனி அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவங்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க. ரோஹிணி பற்றின உண்மைகள் அடுத்தடுத்து வெளியே வரப்போகுது. அண்ட் ரோஹிணி வந்து எப்படியெல்லாம் சிக்க போகிறாங்க, எப்பெல்லாம் மாட்ட போகிறாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரிய போகுது. சூப்பருங்க, இதை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருந்த சம்பவம் நடக்க வேண்டிய நேரம் நெருங்கிருச்சு. கண்டிப்பாக ரோஹிணி மாட்டுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. கூடிய சீக்கிரமே அந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.